ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என் பொண்ணோட பர்த்டே. ஆக்சுவலாக இன்றைக்கி 21 February. என் பையனுக்கு வந்து இன்றைக்கி என்ன எக்ஸாம்? இங்கிலீஷ் எக்ஸாம். காலையிலே வந்து டென்ஷனோட எக்ஸாமுக்கு அந்த பையனை அனுப்பி வச்சாச்சு. ஏன்னா அந்த பையன் ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டுருக்கான். ஸ்கூல் பஸ்ஸில் வந்து இந்த கரெக்டாக பஸ் அட்டெண்டர் மெசேஜே போடலைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே போன எக்ஸாமுக்கு அதே மாதிரி தான் பண்ணான். கரெக்டாக எக்ஸாம் சமயத்துலேயே அதே மாதிரி பண்ணுறான் அந்த அட்டெண்டர். பஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு போடல, எங்கே வருது லொக்கேஷன், பஸ் ஸ்டார்டட் மட்டும் அனுப்பிட்டான். மேக்ஸ் எக்ஸாமுக்கு எங்கே வருது லொக்கேஷன் அனுப்பல. நம்ம தெரியாமல் எங்கே போய் நிற்க முடியும்? அன்னைக்கு கேட்டு குரூப்பில் யாருமே கேட்கல. மெசேஜ் கேட்டதுக்கு கோஆர்டினேட்டர் வந்து ஓகே நாங்கள் இதை பார்க்குறோம், பிரச்சனையை சால்வ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வராதுன்னு பார்த்தா வேணும்னே அடுத்த எக்ஸாமுக்கு இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் வேணுனே அவன் லொக்கேஷன் அனுப்பல, பஸ் ஸ்டார்டட் அனுப்பல, எதுவுமே குரூப்பில் மெசேஜே போடல. எப்படி நமக்கு தெரியும் எப்படி ரெடி ஆகுறது, எப்படி கீழே போய் நிற்கிறது? காலையிலே ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி விட்டுறான் எக்ஸாம் சமயத்தில், அதுவும் போர்டு எக்ஸாம். இத்தனை வருஷமாக நம்ம காத்துட்டு இருந்தது இந்த எக்ஸாமுக்கு தானே. 10 வருஷமாக படித்ததெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கரெக்டாக எக்ஸாம் சமயத்தில் பிளான் பண்ணி அந்த பஸ் மானிட்டர் இந்த மாதிரி பண்ணுறான். கம்ப்ளைண்ட்டு மெயிலெலாம் பண்ண சொன்னாங்க, பண்ணியாச்சு. இருந்தாலும் முரளி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி காலையில் முரளி தான் பஸ் ஏற்றி விட்டு போனது. நான் சொல்லிட்டேன் அவன் வேணே பண்ணுறான், அதனால் நீ போய் நின்று ஏன் எல்லா எக்ஸாமுக்கும் பஸ் ஏற்றி விட்டுவான்னு சொன்னேன். இல்லைனா யாரும் போக மாட்டாங்க, அவன் பாட்டு போயிடுவான், பெரிய பையன் ஆகிட்டால. அதனால் இப்போ போய் காலையில் முரளி பஸ் ஏற்றி விட போயிட்டு டென்ஷன் ஆகி வீட்டில் வந்து உட்காந்தாச்சு. பாப்பாவுக்கு வேற சளி பயங்கரமாக. இந்த வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேணாம், ஏன்னா எக்ஸாமும் இருக்குது தம்பிக்கு, அதனால் விட்டுடலாம் அப்படின்னு தான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பர்த்டேனா அன்றைக்கி ஃபுல்லாக ராவடி பண்ணுவான். எனக்கு அந்த கிஃப்ட்டை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, பேக் பண்ணி சின்ன சின்ன அத்தனை கிஃப்ட் வேணும், ஃபுல்லாக வீட்டை டெக்கரேட் பண்ணுன்னு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாளா. அதனால் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேணாம், அப்படியே சிம்பிளாக விட்டுடலான்னு நினச்சோம். நேற்று வேறு ஒரு கேக்கு வந்து ஃப்ரெண்டு அந்த அண்ணாவும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க ஃபேமிலியாக நேற்று வந்து பாப்பாவுக்கு கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்து நேற்றே கேக்லாம் அவங்களே கட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போனாங்க. கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் இருந்துட்டு போயினாங்க. சரி அதோட விட்டுலான்னு நினச்சோம். பாப்பா வந்து கேக் வேணும் கேட்டதுனால அவங்க அப்பா அவளுக்கே தெரியாமல் சஸ்பென்ஸாக வந்து கேக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி ஒரு கேக் வந்து ஆர்டர் பண்ணி ஃபோட்டோ போட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சளியாக இருக்குது. அதனால நான் வந்து கொள்ளு ரசமும் கொள்ளு வேக வச்சு அதை தண்ணி எடுத்து ரசம் வச்சுட்டு அந்த கொள்ளை தாளித்து பண்ணிடலான்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். எங்கள் ஊரில் சளி பிடிச்சா கொள்ளு ரசம் தான் வைப்பாங்க. ஏன்னா அந்த கொள்ளுக்கு வந்து பெயின் கில்லிங், அந்த ஒரு பெயின் கில்லராக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி அந்த நம்ம ரசத்தில் மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் போடுறோம்ல, அது சளிக்கு நல்லதில்லை. அதனால் எங்கள் ஊரில் எப்போவுமே வந்து சளி பிடிச்சா ரொம்ப சளி இருந்தால் கொள்ளு ரசம் வைப்பாங்க. அதனால் பாப்பாவுக்கு இன்றைக்கி நான் அதுதான் செய்கிறேன் பர்த்டே. அதுவுமா வேறு எந்த அவளுக்கு பிடிச்ச டிஷ் எதுவுமே செய்யலை. பாயாசம் ஸ்நாக்ஸ் இப்போ வரைக்கும் எதுவுமே செய்யலை. மதியானம் ஆகிடுச்சு, எப்போ வருவோன்னு தெரில. திரும்ப டென்ஷனோடு அங்கே உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே பாப்பாவுக்கு இந்த வருஷம் எந்த கிஃப்ட்டுமே வாங்கலை. போன வருஷம் தான் ஒரு செயின் வாங்கினோம், அப்புறம் குட்டி குட்டியாக கிஃப்ட்லாம் கொடுத்தோம். இந்த வருஷம் நகை வாங்குற அளவுக்கு இருக்குது காசு, அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். எதுவுமே வாங்கலை, எதுவுமே பண்ணலை. அப்போ காலையிலாம் ஒரு 10 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சா. ஏன்னா நேற்று நைட்டு போயிட்டு வந்துட்டு லேட்டாக தூங்கி உடம்பு சரியில்லைன்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சா. கேட்குறா என்ன கிஃப்ட் வாங்கினீங்க, எனக்கு கிஃப்ட் வாங்கித்தாங்க, கேக் வாங்கித்தாங்க அப்படின்னு அவளே வாய் விட்டு கேட்குறா எந்திரிச்சு உட்காந்து. பாப்பா ஆனால் பர்த்டே வந்து முன்னாடியே செலிப்ரேட் பண்ணிட்டா. தேர்ஸ்டேவே அவளுக்கு சொல்லிட்டோம். அவள் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிஃப்ட்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாள். ஒரு வருஷமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கிஃப்ட் கொடுக்கும். இது வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம், KG 1, 2ன்னு. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா. இந்த தடவை வந்து கேட்டா ஸ்கூலுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். நாங்கள் எவ்வளோ வேணாம்னு சொன்னோம். சாட்டர்டேயில் வருது, எல்லாமே அண்ணாக்கு அன்றைக்கி எக்ஸாம் வேறு இருக்குது, செலிப்ரேட் பண்ண வேணாம் விட்டுடலாம் அப்படின்னோம். இல்லவே இல்லைன்னு அழுது ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு அவங்க தாத்தா ஊர்லேருந்து வரும்போது கொடுத்தாங்க, முரளியோட அப்பா. அந்த ட்ரெஸ்ஸை தான் போன வருஷமும் அவங்க கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டோம் பர்த்டேக்கு. இந்த வருஷம் பர்த்டேக்கு அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை அவளே போட்டுட்டு போயிட்டு சொல்கிற பேச்சு அவள் கேட்கவே இல்லை. இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அவள் முடிவு பண்ணி வச்சுட்டு சாக்லேட்லேயே அவங்க அப்பா கிட்ட அழுது சாக்லேட் வாங்கி வச்சுட்டு தேர்ஸ்டேவே வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பர்த்டேன்னு சொல்லி சாக்லேட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டா. ஃப்ரைடே வந்து நேற்று வந்து அந்த அண்ணாவும் அவங்களும் வந்து நமக்கு ஃப்ரெண்ட் இல்லை, அவங்க வந்து கேக்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. எதுக்கு விட்டுலான்னு பார்த்தா இவ கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆனால் நம்ம காலத்துலலாம் பர்த்டே வந்தால் அன்றைக்கி தானே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இப்போலாம் அந்த ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் எல்லாம் மாறி போச்சு. ஜென்சி கிட்ஸே அந்த மாதிரி தான். பர்த்டே வந்து இந்த மாதிரி வீக் டேஸில் வந்தால் அதை வீக்கெண்டில் செலிப்ரேட் பண்ணிக்கிறது. இப்போல்லாம் அந்த மாதிரி தான். எந்த ஒரு தீபாவளியோ பொங்கலோ அந்த மாதிரி கன்வீனியண்ட்டான டேட்டில் மாற்றி வச்சு அதை செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. பர்த்டேவையும் அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம காலம் வேறு, இந்த ஆல்ஃபா கிட்ஸோட
ஜென் ஆல்ஃபா கிட்ஸோட காலம்லாம் ரொம்ப மாறி போச்சு. அவெல்லாம் அட்வான்ஸ்டாக இருக்கா. எல்லாரும் அப்படிதாம்மா செலிப்ரேட் பண்ணுறாங்க, நான் தேர்ஸ்டேவே செலிப்ரேட் பண்ணிடுவாம்மா அப்படின்னு சொல்லி அவள் தேர்ஸ்டேவே போய் ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்து இன்றைக்கி வந்து அதை வேணும் இதை வேணும் காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து கேட்டுட்ருக்கா. இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து வியாழக்கிழமை எடுத்தது, அதாவது பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு அழகாக குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மாய்ஸ்சரைசர்லாம் அவளே அப்ளை பண்ணிக்குவா, எப்போவுமே அவளே போட்டுக்குவா, அவளே ஹேர் ஸ்டைலும் பண்ணிக்குவா. தலை பின்னுறதா இருந்தால் மட்டும்தான் நான் பின்னுவேன், மற்றபடி இந்த போனி டைலு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேரு அதெல்லாம் பவுலாம் கரெக்டாக சூஸ் பண்ணுறது அதெல்லாம் அவளே பார்த்துக்குவா. அதே மாதிரி தான் அன்றைக்கி அழகாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவளை அதுக்கேற்ற மாதிரி பவு இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அதையும் எடுத்து பேர் பண்ணிக்கிட்டு லிப் மாய்ஸ்சரைசரும் பாடி மாய்ஸ்சரைசர் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டா. அந்த ட்ரெஸ்ஸு கலருக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிங்கு டெடி போட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த ரிங் இருந்ததே நான் மறந்துட்டேன், கரெக்டாக எடுத்து அன்றைக்கி பேர் பண்ணிவிட்டு அழகாக அது ரெடி ஆகிட்டா. இந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்தது, பர்த்டேக்கு முன்னாடி நாள் ஈவினிங்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. கேக்கெல்லாம் வந்து பாப்பாவுக்கு பர்த்டே இங்கே பக்கத்தில் இருக்க பேக்கரிக்கு போய் வாங்கிட்டு வந்து ஃபேமிலியோடு அவங்க இருந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு பார்க்கெலாம் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாங்க. என்ன ஒரே மூஞ்செல்லாம் புன்னகையாக இருக்குது, அது என்னது கையில்? இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பர்த்டே அன்னைக்கு மதியானம் வந்து அவங்க அப்பாவை கடைக்கு கூட்டிகிட்டு போய் கேக் ஷாப்பில் வந்து கேக் ஆர்டர் பண்ண கேக்கை வாங்கிட்டு வந்தது. வா ஏன் பெருசுன்னு புரியுது. இதில் வந்து ஹாப்பி பர்த்டே ஷான்வின்னு எழுதியிருக்கனால செம்மையாக இருக்குது கேக்கு. ஏய் இது எப்படிப்பா, இது என்ன ஷீட்டில் பண்ணியிருக்காங்களா, பிரிண்ட் அவுட்டா? சாப்பிடலாமா? ஃபஸ்ட் டைமாக பாப்பா ஃபோட்டோ போட்ட கேக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம். சார் இங்கே என் பிள்ளை ரியாக்ஷன் இங்கே ஆடாடா. ஐயோ ஃபோட்டோவில் விட இதில் அழகாக இருக்குது இல்லை ருச்சி? பாப்பா அழகாக இருக்குல்ல இதில். போடா. இந்த 3 சாக்லேட் இஷாக்கு அந்த சாக்லேட் கடைக்காரர் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அடிக்கடி கேக் வாங்கிட்டே இருக்கிறதுனால ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இஷாக்கு ஃப்ரெண்டு தானே அவர், எப்போ போனாலும் பாப்பாவுக்கு இந்த மாதிரி சாக்லேட் தருவார். வேணாம் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்லாம். வை என்னடா ஐசா இது? சாப்பாடு கொள்ளு ரசம். என்னது இது? சாப்பாடு கொள்ளு ரசம். நான் வீட்டில் சாப்பாடு கொள்ளு ரசம் பண்ணவொடனே என் பிள்ளை கிளேயில் பண்ணி வச்சுருக்கா. நவர் வெளிச்சத்தை விட இது வந்து ஒயிட் கலரில் இருக்க வந்து சாப்பாடாம், இந்த கலரில் இருக்கிறது கொள்ளாம். இது தங்க பிள்ளை, உனக்கு எப்படி இப்படிலாம் அறிவு தோணுது? அது ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பிளேட்டாம், அதில் கொள்ளு ரசம். என்ன பண்ணோம்? 1 hour ரெஸ்ட் எடுத்து ஆகணும். 5 மணிக்கு எந்திரிச்சேன். இந்த டென்ஷன்லேயே இப்போ வரைக்கும் அந்த முடிஞ்சது. இப்போதான் உனக்கு இவ்வளோ டென்ஷன் ஆச்சுங்கிற உன் மவனுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறது. ரித்தீஷ அப்பா பஸ்ஸில் ஏறி சண்டை போடும்போது நீ என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. இல்லை என்ன சண்டை போட்டாங்களான்னு உனக்கு தெரியுமா? அட்டனர் கிட்ட இருமா, நீ என்னவா பண்ணிருந்த அப்பா அப்பா சண்டை போடும்போது? எக்ஸாம் பற்றி வச்சுருக்கேன். ரொம்ப ரித்தீஷ் இப்படியே மாதிரி ஃபாலோ பண்ணுறது அப்படியே பெரிய லெவலுக்கு போயிடலாம். நான் இப்போ கொள்ளு ரசமும் சாப்பாடையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொள்ளு ரசமும் சாப்பாடையும் மிக்ஸ் பண்ணிட்டியா? சரி சாப்பிட்ரு. நீ தொட்டு பார்த்துட்டியா? இந்த திருட்டு வேலையில் எப்போ செஞ்ச? அப்போவே தொட்டு பார்த்துட்டியா வாங்கின உடனே? பாரு அந்த ஃபோட்டோ தொட்டு பார்த்தான், அது க்ரீம் மாதிரியே இல்லையா, அது ஷீட் மாதிரி இருக்கான். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டாவ. நானும் தொட்டு பார்த்துட்றேன். கேக் கட் பண்ணுங்க. க்ரீம் தான் நல்லா தான் இருக்கு. ஏமா நீ உட்காந்துட்டே கேக் கட் பண்ணலான்னு இருக்கியா? இந்த கேக் கட் பண்ணுறதை வந்து கரெக்டாக பர்த்டே அன்னைக்கு. ஆக்சுவலாக இந்த வருஷம் பர்த்டே செலிப்ரேட்டே பண்ண வேணாம் நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அதனால தான் பின்னாடி அந்த பேனர்லாம் கூட எதுவுமே இல்லை. ஏன்னா தம்பிக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால ஏதாவது டெக்கரேட் பண்ண சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாள். அதை பண்ணும் இதை பண்ணும், அது சரியில்லை இது சரியில்லைன்னு. அதனால் அப்படியே விட்டுடலான்னு நினச்சோம். ஆனால் இந்த வருஷம் அவள் 3 நாள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கா.
அவள் அன்றைக்கி கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பர்த்டேன்னு முன்னாடியே சொன்னாலோ என்னவோ தெரியல, அங்கே கூட படிக்கிற பசங்கள்லாம் சின்ன சின்னதாக நிறைய கிஃப்ட் அவளுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வேறு ஒருத்தங்க கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் ஒருத்தங்க முரளியோட ஆஃபீஸில் வேலை செய்கிற கொலிக்ஸ் வந்து அவர் ஒரு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. இந்த மாதிரி இந்த வருஷம் ஓரளவுக்கு அவள் கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணால். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், நைட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டா. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு தமிழ் ஹோட்டல்னு பார்த்தா, நம்ம சவுத் இண்டியன் ஹோட்டல்னு பார்த்தா நெல்லை தான். அங்கே தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு நைட்டு சாப்பிட்டு அவள் பர்த்டேவை நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு, கடைசியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கடையிலேருந்து கிளம்பும் பொழுது வாங்க கிஃப்ட் வாங்க போகலான்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டா. இது வரைக்கும் எனக்கு நீங்கள் கிஃப்ட்டே வாங்கி தரல, வாங்க கிஃப்ட் வாங்க போகலான்னு சொல்லி அப்பயே அழுவுறா. இதுக்கு மேலே அவன் கிஃப்ட்டு கிடையாது, உன் பர்த்டே முடிஞ்சு போச்சு, இனிமேல் அடுத்த வருஷம் தான் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.